வணக்கம். குமார் ஆஸ்ட்ரோ டிவி அன்பருக்கு கனிவான வணக்கங்கள். நான் உங்கள் ஜோதிடர் குமார் பேசுகிறேன். இன்னைக்கான பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, தனுசு ராசியோட திருமண வாழ்க்கை எப்படி அமையும் சொல்லி தான் இந்த வீடியோ முழுக்க பார்க்க போறோம். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தனுசு ராசி பார்த்தீங்கன்னா பொதுவாக எந்த ஒரு விஷயத்தையும் சாதாரணமாக நினைச்சுக்க மாட்டாங்க. அடுத்தவர்களோட மனநிலை புரிஞ்சு செயல்படுவாங்க. எப்பொழுதும் உற்சாகமாகவும் அனைவரிடத்தையும் நன்றாக பழகும் குணமாகவும் கொண்டிருப்பாங்க. தனுசு ராசிக்காரங்க அந்த இடத்துல இருக்காங்கன்னா சிறப்பாக இருக்கும். அந்த இடமே ஒரு கலகலப்பாக இருக்கும். ஏன்னா அவங்களுமே சந்தோஷமா இருப்பாங்கள, தன்னை சார்ந்தவங்களையும் சந்தோஷமா வச்சுக்கிடுவாங்க. தனுசு ராசிக்காரங்க திருமண வாழ்க்கையை பொறுத்தவரைய சற்று வேகமாக திருமணம் நடத்துக்காம கொஞ்சம் கால தாமதமாக திருமணம் நடத்தாங்கன்னா அவங்க வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். தனுசு ராசிக்காரங்க பொதுவாக மேசம் இல்லாட்டி சிம்மத்தை கல்யாணம் முடிச்சாங்கன்னா அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கும். அவங்க தந்து புரிஞ்சு கொள்வாங்க. அவங்க இடையே நல்ல புரிதல் இருக்கும். வாழ்க்கை துணை சொன்ன பேச்சையும் கேட்டு நடப்பாங்க. குடும்பத்தில் உள்ளவங்களை மதித்து மரியாதையாக செயல்படுவாங்க. அன்பு காட்டுவாங்க அனைவரிடத்திலும். வீட்டில் மகிழ்ச்சி நிலவும் மகிழ்ச்சியை வச்சுக்கிடுவாங்க. எந்த தொந்தரவும் இல்லாமல் மகிழ்ச்சியை வச்சுக்கிடுவாங்க. குறிப்பாக அவங்களோட வார்த்தைக்கு முக்கியத்துவம் அளிப்பாங்க. எதிர்த்து பேசுறது இல்லாட்டி எதிர்த்து செயல்படுறது இது எதுவுமே இருக்காது. கணவன் வழி எப்படியோ தன்னோட மனைவி வழியும் அப்படியே சொல்லி தன்னோட மனசை சமப்படுத்திக்கிட்டு உங்க பின்னாடியே வருவாங்க. தனுசு ராசிக்கு கிடைக்கக்கூடிய வாழ்க்கை துணை நல்ல உழைப்பாளியாகவும் நல்ல பொறுமைசாலியாகவும் இருப்பாங்க. தன் கணவனுக்கு ஏதாவது ஒரு வழியில உதவி பண்ணணும் அப்படிங்கிற மனம் அவங்களுக்கு இருக்கும். தனுசு ராசியோட வாழ்க்கை துணை சிறு பிரச்சனைகள் அப்போது வந்தாலும் அவனோட விட்டு கொடுத்து போகும் குணத்தால உங்களை சரி கட்டிடுவாங்க. சண்டை நீங்க தனுசு ராசிக்காரர்களுக்கு அதிகமாக கோவம் வரனால சில சண்டைகள் வரும். ஆனால் உங்களோட வாழ்க்கை துணை எல்லாத்தையுமே சகிச்சுக்கிறதுனால அந்த கோவமோ இருக்காது. கோவப்பட்டாலுமே ஒரு நிமிஷத்துல உங்களை சாந்தப்படுத்தக்கூடிய குணம் உங்களோட வாழ்க்கை துணைக்கு இருக்கும். உங்களோட வாழ்க்கை துணையுமே ஏதாவது ஒரு தொழில் பண்ணுவீங்கன்னா உங்களுக்கு உதவிகரமா இருப்பாங்க. உங்களுக்கு பக்கவளமான வாழ்க்கை துணை கிடப்பாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பா காதல் பயப்பட்டிருப்பாங்க. காதல் வயப்பட்டிருந்தாலுமே அது கல்யாணத்தை முடித்து ஏகப்பட்ட பிரச்சனைகள் சிக்கல்கள் வரும். ஆனால் அவங்க பெரிய பிரச்சனைகள் சிக்கல்கள் வந்தாலுமே அதெல்லாமே சரிகட்டி காதல் திருமணம் கைகூடுவதற்கு அதிக வாய்ப்பு தனுசு ராசிக்காரர்களுக்கு. என்ன அதிக பிரச்சனைகள் வரும், அந்த பிரச்சனையுமே நல்ல பிரச்சனை கொஞ்சம் சகிச்சுக்கிட்டு கொஞ்சம் காலதாமதமாக பண்ணீங்கன்னா கண்டிப்பாக அவங்க காதல் வாழ்க்கை கைகூடும். தனுசு ராசிக்கு கிடைக்கக்கூடிய வாழ்க்கை துணையுமே மிக அற்புதமானவங்க அமைவாங்க. பக்கவளமாக இருப்பாங்க. மிகுந்த அன்பு காட்டுவாங்க. பெரியோர் இடத்திலும் வீட்டில் இருக்க பிள்ளைகள் இடத்திலும் கணவன் மரம் மனைவி மரம் யார் மேலும் மிகுந்த அன்பு காட்டுவாங்க. அனைவரிடத்திலும் நன்றாக பேசுவாங்க. சகிச்சு கொள்ளும் தன்மை தனுசு ராசிக்காரோட துணைக்கு கிடைக்கும். தனுசு ராசிக்காரங்க பொருளாதாரத்தில் முன்னேற்றத்துக்கு அவங்களோட துணை அவங்க வாழ்க்கை துணை மிகவும் நல்ல வழி காட்டுவாங்க. பொருளாதாரத்தில் முன்னேறதுக்கு சிறப்பாக இருப்பாங்க. ஏன்னா அவங்க தொழில் பண்ணுறதுக்கு பக்கவளமாக இருப்பாங்க. இல்லாட்டி தானே வேலைக்கு போய் தானே ஒரு தொழில் பண்ணி தன்னோட குடும்பத்துக்கு ஒரு செலவுக்கோ இதுக்கோ இவங்க சரி கட்டக்கூடிய ஆற்றல் தனுசு ராசியோட வாழ்க்கை துணைக்கு அமையும். தனுசு ராசிக்காரர்கள் மிக அற்புதமான வாழ்க்கை துணை சகிச்சு கொள்றவங்களா. இதனால தனுசு ராசிக்காரர்களோட வாழ்த்துக்கள். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.